வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா போயஸ் கார்டனுக்கு தான். அதாவது நம்ம ஜெயலலிதா ஆட்சியில இருந்தப்ப இந்த போயஸ் கார்டன் எப்படி இருந்ததுக்கும் இப்ப எப்படி இருக்குன்றத பத்தியும் தான் நம்ம பார்க்க போறோம். எனக்கு அவங்க ஒரு தெய்வம். அந்த மாதிரி ஒரு அயன் லேடி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நீயும் பிறக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பிறந்தாலும் அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பண்ண முடியாது. நிர்வாகத்திறன் நம்மளோட பழைய ஹிஸ்ட்ரியெலாம் எடுத்து பார்த்தா நம்மளை கூட வீட்லேயோ இல்லை ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை மற்ற எந்த விஷயத்துலையும் நமக்கு லெசனாக எடுத்துக்கலாம். ஒரு லைப்ரரியை கூட வச்சுக்கலாம். அவங்கள ஆளுமை திறன் நம்பர் 1 மிஸ் பண்ணுறது நம்ம இழந்துட்டோன்னு தான் சொல்ல முடியும். அவங்கள மாதிரி ஒரு தலைவங்க வர முடியாது. அம்மானா அவங்க ஒரு ஆள் தான். அவங்கள மாதிரி ஒரு போல்டு இரும்பு பெண்மணி இனிமேல் வர்றது கஷ்டம்தான், வரமாட்டாங்க. அவங்க கட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் ஒருத்தவங்க மாதிரி அவங்க மரணம் தான் ரொம்ப எல்லாருக்கும் பாதிப்பு. நாங்கள் இப்போ கூட அந்த அம்மாவை பார்த்துட்டு வரும்போது கூட நான் நிறைய மிஸ் பண்ணுறேன். அவங்க போகும்போது நான் பார்க்குறேன், மறுநாள் காலையில் வரும்போது இறந்துட்டேன்னு சொல்லவும் ரொம்ப வருத்தமாக. Nemathi Property Management. Contact 7667000800. அந்த இருந்த டைம் வேற மாதிரி. இப்போ அதெல்லாம் சொல்லவே முடியாது. நாங்களாம் உள்ளே என்ட்ரு ஆக முடியாது. இப்போ நீங்கள் நான் நின்று பேசுகிறேன் இல்லை, இந்த முனை இல்லை, அந்த எண்டுலேயே என்ட்ரு ஆகிறதே கஷ்டம். அவ்வளோ செக்யூரிட்டி, அவ்வளோ எல்லாம் பர்ஃபெக்ட் வேண்டி தான் அனுப்புவாங்க. யார்கிட்ட போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க, என்ன போகிறீங்க அப்படின்னு. சில இங்கே இப்போ நாங்கள் பக்கத்தில் கேஜி பில்டிங்கில் கான்ட்ராக்டராக இருக்கேன் நான். அந்த கேஜியோட ஓனர் வீடு ஏற்ற மாதிரி ஒரு பில்டிங் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சில இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக வந்துட்டுருக்கிறேன். நான் 5-6 மாதமாக கூட வந்துட்டுருக்கேன்னு வச்சிங்களேன். நான் பசங்கிட்ட சொல்லுவேன், அம்மாலாம் இருக்கும்போது உள்ளே வர முடியாது, நீங்களாம் உள்ளே வந்து 1008 வாட்டி ஒன்று செக் பண்ணி அனுப்புவாங்க. வாயில் என்ன ஸ்மெல் வருது, என்ன செப்பல் போட்டிருக்கிற, என்ன ஷேட் போட்டிருக்கிற, ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு போறியா, எல்லாமே கேட்பாங்க. இப்போ யாரும் கேட்குறதுக்குலாம் ஆளே இல்லை. அதே மாதிரி இந்த ரோடுகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம சென்னையில் ரொம்ப அழகான ரோடு மாதிரியே தெரியும். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பாருங்கள், உங்களுக்கு அப்படியே தெரியும். உங்களுக்கு சகதியமாக எச்சிலமாக தான் இருக்குது. இப்போ இது வரைக்கும் அந்த சுத்தங்கள் எதிர்பார்க்க முடியாது போல இருக்குது. நான் பேசிக்கலாக எம்ஜிஆரோட ரசிகன். நான் எம்ஜிஆர்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆரை பிடிக்கும். எம்ஜிஆரை பிடிக்காதுங்க யாருமே இருக்க முடியாது. எங்கள் ஜாக்கோர் தங்கத்தோட ஆள் நான். ஜாக்கோர் தங்கம் எம்ஜிஆர் கூடவே இருந்தவர். ஜாக்கோர் தங்கத்தோட நான் கூட இருந்திருக்கேன். ஸோ அதனால் எங்களுக்கு இந்த பாண்டிங் இருக்குது. இப்போ உங்களை மாதிரி ஒரு அயன் லேடி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நீயும் பிறக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பிறந்தாலும் அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பண்ண முடியாது. நிர்வாகத்திறன் நம்மளோட பழைய ஹிஸ்ட்ரியெலாம் எடுத்து பார்த்தா நம்மளை கூட வீட்லேயோ இல்லை ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை மற்ற எந்த விஷயத்துலையும் நமக்கு லெசனாக எடுத்துக்கலாம். ஒரு லைப்ரரியை கூட வச்சுக்கலாம். அவங்கள ஆளுமை திறன் நம்பர் 1. இந்திரா காந்தி கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 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 லீடர் மாதிரி தான் தெரியும் நமக்கு. இவங்கள பார்த்த ஒரு கம்பீரம், ஒரு ஒரு ஆக்ரோஷமான ஒரு விஷயமும், அது அன்பான விஷயமா இருக்கும் அவங்ககிட்ட. அவங்க பேசும்போது ரொம்ப குழந்த மாதிரி இருக்கும். குழந்த மாதிரியே பேசுவாங்க. அதான் மிஸ் பண்ணுறது நம்ம இழந்துட்டோன்னு தான் சொல்ல முடியும். நமக்கு தான் அந்த வாய்ப்பு கம்மியாகிடுச்சுன்னு நினைக்க முடியும். அம்மா இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நீட்னஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்ட்ரிக்டாக கூட ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அப்படியே தலைகளாக மாறிடுச்சு. யார் வேணால் போகலாம், யார் வேணால் அதை பற்றி தப்பு இல்லை, என்ன நாட்டில் வரலாம். பட் என்னென்னா இதோ எல்லாம் நீங்களே பார்த்துக்கிறீங்க, இவ்வளோ தூசி, இவ்வளோ குப்பை இதெல்லாம் இருக்காது. இவ்வளோ கூட்டம்லாம் இங்கே இருக்காது. ரொம்ப நீட்டாக இருக்கும். நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ தலைகீழாக இருக்குது. அவங்கள மாதிரி ஒரு தலைவங்க வர முடியாது. அம்மானா அவங்க ஒரு ஆள் தான். ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அம்மா ஒரு 7-8 வருஷமாக ஆயிடுச்சு. மிஸ் பண்ணுறோம். இருந்தாலும் நான் எல்லா வழியும் போகிறோம். அவங்களுக்கு தானம் இது பண்ணுறது, தர்மம் பண்ணுறது, அவங்க பிறந்த நாளில் கூட வரப்போகுது. இறந்த நாளில் அங்கே அண்ணா இதுக்கு போயிட்டு அண்ணா சமையல் போயிட்டு எல்லாம் பண்ணி நாங்கள் ஒரு 200-300 பேருக்கு அன்னதானம் பண்ணுறோம். நல்ல பாதுகாப்பு பண்ணுறது, எந்த ஒரு குறையும் கிடையாது. சொல்லுவாங்க ஸ்ட்ரிக்டாக இருந்தது அப்படின்னா அவங்க உயிருக்கு அவங்களுடைய இதுக்கு பாதுகாப்பு கொடுத்தானே ஆகணும். அப்போ நம்மளை கூட கொஞ்சம் நிறுத்துவாங்க வண்டி வந்தால். அதெல்லாம் தப்பு இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது, எந்த குறையும் இல்லை. அப்பப்போ உடனே சொல்லுவாங்க, நம்ம போய் இது பண்ணால் கூட அங்கே இருக்குது இந்த கடையை எடுக்க சொன்னாங்க. அப்புறமா நாங்களாம் போய் சொன்னோம் கட்சியில், உடனே வைக்க சொன்னாங்க.
ஆமாம், இந்த கடை உதாரணத்துக்கே சொல்லலாம். அவங்கள மாதிரி ஒரு போல்ட்டு இரும்பு பெண்மணி இனிமேல் வர்றது கஷ்டம்தான், வரமாட்டாங்க. அவங்க கட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 2002 அம்மா ஆட்சிக்கு வந்திருந்த டைமில் அம்மாவுக்கு போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்க சொல்லி கடையை ரிமூவ் பண்ணிட்டு கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கடையை ரிமூவ் பண்ணாங்க. உடனே அம்மா ஒரு இந்த நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டு நிறைய சொல்லி பார்த்து யாரும் அது எடுக்கலை. அம்மா 1 hour பொறுத்து கோட்டைக்கு முதல் நாள் கையெழுத்து போகிற டைமில் அம்மா கடைங்க இருந்த கடை என்னாச்சு ஏதாச்சுன்னு அம்மா உடனே போலீஸ்கிட்ட கேட்டிருக்கேன். இல்லை போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்க சொல்லி இந்த கடை நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டாங்க சொன்னேன். இல்லை இந்த கடை இவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கேன், இவ்வளோ வருஷமாக நானும் இந்த ரோட்டில் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன், அதனால அந்த கடையை அப்போல்லாம் எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, இப்போ எப்படி டிஸ்டர்பன்ஸாக சொல்லி நீங்கள் இந்த கடை ரிமூவ் பண்ணீங்க, இந்த கடை நான் திரும்பி வரதுக்குள்ளே இங்கேயே கடை வச்சு அவங்க கடை இங்கே இருக்கணும் அப்படி சொல்லி அம்மா ஆர்டர் கொடுத்துட்றேன். அம்மா என்னோட வந்து கடை வைக்க சொல்கிறேன், ஆனால் நான் கடை வைக்கலை. அம்மா 1 hourல கோட்டையில் கையெழுத்து போட்டு அம்மா வீட்டுக்கு திரும்பி வர டைமில் இங்கே காரை நிப்பாட்டி அம்மா என்னை கூப்பிட்டு ஏடா கடை வைக்கல கேட்டால், அம்மா இந்த மாதிரி விஷயமா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆமாம் காரை இங்கே கடைக்கு இங்கே நிப்பாட்டிக்கிட்டு நானும் இங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அம்மா இங்கே வந்து நிப்பாட்டி காரை நிப்பாட்டி அம்மா உடனே கேட்டேன், ஏன் கடை வைக்கல கேட்டேன். இந்த மாதிரி அம்மா விஷயம் கடை வைக்கக்கூடாது சொல்லிட்டாங்க, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னேன். என்னடா கஷ்டம், நீ இங்கே கடைவை நான் சொல்லிக்கிறேன் சொன்னேன். அப்போ இங்கே சொன்னாம்மா நீங்கள் சொல்லிட்டு போனால் அப்புறம் நாளைக்கு கடை வைக்கும்போது அவங்க எதனா பிரச்சனை பண்ணுவாங்க. உடனே அம்மா அன்னைக்கு இந்த போலீஸ் கமிஷனர் கார்பரேஷன் கமிஷனர் 2 பேரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி இவன் இங்கே தான் கடை வைப்பாங்க, இவனை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இவன் ரொம்ப வருஷமாக சின்ன பையன்தான் எனக்கு தெரியும், அதனால் அவன் இங்கே இருந்துக்கிட்டோம் சொல்லி அம்மா உடனே உத்தரவு போட்டாங்க. அதுக்கப்புறமே எனக்கு இங்கே ஒரு தெய்வம் அவங்களது என்னை பொறுத்தவரை எனக்கு அவங்க ஒரு தெய்வமாக இருந்தது. அவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போது அம்மா பேரை சொல்லி தான் இந்த கடையை நடத்திட்டு இருக்கேன். இப்போது எனக்கு ஒரு தெய்வம் தான் நினச்சிட்டு இருக்கேன் நான். அவங்க இருந்தாலும் இன்னும் நல்லா இருந்திருக்கும், அவங்க கொஞ்ச நாளோடு இருந்திருந்தா எல்லோரும் மக்களும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அம்மா கொஞ்ச நாளுக்குள்ளே அம்மாவுக்கு திடீர்னு இழப்பு ஏற்பட்டு எங்களுக்கெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அம்மா இருக்கும்போது சுத்தமாக நல்லா நீட்டாக இருந்தது, நல்லா சுத்தமாக இருந்தது. இப்போ ரொம்ப குப்பையும் கூலியமாக இருக்குது. அது அவங்க இல்லைனால ரொம்ப மனசு ஃபீலிங் இருக்குது. நம்ம வீட்டில் ஒருத்தவங்க மாதிரி அவங்க அந்தளவுக்கு அவங்க நானும் ஏடிஎம்கே தான் நல்ல கண்டிஷனாக எல்லாருக்கும் நல்லது பண்ணாங்க பப்ளிக்கு. அவங்க மரணம் தான் ரொம்ப எல்லாருக்கும் பாதிப்பு. அவங்க இருந்தாலும் இன்னும் நல்லா பண்ணியிருப்பாங்க பப்ளிக்கு, நல்ல மக்களுக்கு நிறைய சேர்ந்துருப்பாங்க. அது இல்லைன்னா தான் ஒரு குறை. அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் இல்லை. நீங்கள் யாரை வேணாலும் வரலாம், யாரை வேணாலும் போகலாம், அது மாதிரி ஆயிடுச்சு. 24 வருஷமாக நான் செய்கிறேன், அப்போ இருந்தது கிடையாது. இப்போ பாதுகாப்பெல்லாம் வந்து ஓரளவுக்கு இருக்குது. அந்த அம்மா வீட்டாண்டா இருக்குது, பெரிய சின்னம்மா வீட்டாண்டா இருக்காங்க, எல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஆனால் அப்போ வந்து நம்ம எத்தனை வாட்டி போனாலும் எங்கே போகிறீங்க ஏது வரீங்கன்னு கேட்பாங்க. அது இல்லை, இப்போ பராமரிக்க அது மாதிரி கிடையாது. அவங்க வீட்டாண்ட வண்டி அம்மா வீட்டாண்ட வண்டி இருக்காங்க ஆள். நாங்கள் இப்போ கூட அந்த அம்மாவை பார்த்துட்டு வரும்போது கூட நான் நிறைய மிஸ் பண்ணுறேன். அவங்க போகும்போது நான் பார்க்குறேன், மறுநாள் காலையில் வரும்போது இறந்துட்டேன்னு சொல்லவும் ரொம்ப வருத்தமாக இருக்கு.